பிராண்டி செய்திகள். முதல்வர் விஜயண்ணா மற்றும் எம்எல்ஏக்களின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ரகசிய லிஸ்டை உடைத்த மெகா அறிக்கை. மாசம் 1,00,000 தாண்டும் எம்பிக்கள் அலவன்ஸ். கோட்டையின் முழு சம்பள விவரம் இதோ. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 19, 2026. நம்ம தமிழ்நாட்டுல முதல்வர் விஜயண்ணா 17 பவர்ஃபுல் துறைகளை தன் நேரடி கண்ட்ரோல்ல எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனை சும்மா அதிரடி பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் ஓடிட்டு இருக்கு பாஸ். நம்ம சிஎம் விஜயண்ணாவுக்கும் மத்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு மாசம் எவ்வளவுதான் சம்பளம் தர்றாங்க? அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாம் கிடைக்குது? இதோ அந்த டாப் 7 சம்பள கிடைக்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்கள். டாப் 7 டீடைல்ட் அப்டேட்ஸ் ரேபிட் ஃபயர். 1. தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களின் அடிப்படை மாத சம்பளம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எம்எல்ஏக்கும் மாசம் அடிப்படை சம்பளமா மட்டும் 30,000 ரூபாய் தர்றாங்க பாஸ். ஆனா இது வெறும் பேசிக் தான். இதோட பல சலுகைகளும் படிகளும் அலவன்சஸ் எல்லாம் ஒன்னா சேரும்போது கைக்கு வர்ற அமௌண்டே வேற லெவல்ல இருக்கும். 2. தொகுதிப்படி மற்றும் வாகனப்படி. சும்மா அள்ளுது. ஒரு எம்எல்ஏ தன் தொகுதியை போய் பாக்குறதுக்கும் மக்கள் குறைகளை கேட்கறதுக்கும் மாசம் தொகுதிப்படியா 25,000 ரூபாய் தராங்க பாஸ். அது மட்டும் இல்லாம அவங்க கார் மற்றும் வாகன செலவுகளுக்காக தனியா வாகனப்படியா ஒரு 25,000 ரூபாய் மாசம் அரசாங்கமே அவங்க அக்கவுண்ட்ல போட்டுடுது. 3. டெலிபோன், போஸ்டல் முதல் காம்பன்சேட்டரி வரை தனி லிஸ்ட். அலுவலக மற்றும் போன் செலவுகளுக்காக தொலைபேசி படி 7,500, அஞ்சல் படி 2,500, அகவிலைப்படி மற்றும் இதர ஒருங்கிணைந்த படிகள்னு ஒரு 15,000 ரூபாய் வரை தனியா தராங்க பாஸ். இதையெல்லாம் ஒன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏவோட மொத்த மாத சம்பளம் சும்மா கரெக்டா 1,05,000 ரூபாய் பாஸ். 4. முதல்வர் விஜயண்ணாவின் மெகா மாத சம்பளம். எம்எல்ஏக்களுக்கே 1,00,000 தாண்டுதுன்னா அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆள்ற நம்ம முதல்வர் விஜயண்ணாவுக்கு எவ்வளவு இருக்கும்னு யோசிப்பீங்க பாஸ். ஒரு முதல்வருக்கு எம்எல்ஏக்களுக்கான அடிப்படை சம்பளம் மற்றும் படிகளோட சேர்த்து சிஎம்கான சிறப்பு படிகள், காம்பன்சேட்டரி, கண்டின்ஜென்சி அலவன்சஸ் எல்லாம் சேர்ந்து மாசம் கிட்டத்தட்ட 2,85,000 ரூபாய் வரை மொத்த சம்பளமாக கிடைக்குது பாஸ். 5. அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகரின் சம்பள கணக்கு. விஜயண்ணாவின் அமைச்சரவையில் இருக்கும் 9 அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆகியோருக்கும் எம்எல்ஏக்களை விட கூடுதலாக சிறப்பு படிகள் ஒதுக்கப்படுது பாஸ். இவங்களுக்கும் இழப்பீட்டுப்படி, அவசர கால படிகள் எல்லாம் சேர்த்து மாசம் நல்ல ஒரு தடிமனான தொகை சம்பளமாக கைக்கு கிடைக்குது. 6. ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ சலுகைகள் மரண மாஸ். பதவிக்காலம் முடிஞ்ச முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் நம்ம அரசாங்கம் சும்மா சூப்பரா கவனிக்குது பாஸ். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்திர பென்ஷனா 20,000 ரூபாய் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம வயதான காலத்துல அவங்களோட உடல் நலனை பார்த்துக்க ஆண்டுக்கு மருத்துவப்படியா 25,000 ரூபாய் வரை தர்றாங்க. 7. தொகுதி மேம்பாட்டு நிதி ஆண்டுக்கு 2,5 கோடி ரூபாய். சம்பளத்தை தாண்டி தங்களோட தொகுதியில ரோடு போடுறது, லைட் வைக்கிறது, குடிநீர் வசதி செய்யறது போன்ற மக்கள் நலத்திட்டங்களை செய்ய ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வருஷத்துக்கு சும்மா 2,5 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியா அரசாங்கம் நேரடியா ஒதுக்குது பாஸ். மக்களோட வரி பணத்துல இருந்து மாசம் 1,00,000க்கும் மேல சம்பளம் வாங்குற மக்கள் பிரதிநிதிகள் அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி மக்களுக்கு உண்மையா உழைக்கணும்ன்றத உணர்த்துற வகையில நம்ம தளபதி விஜய் சார் ஒரு ஹிட் படத்துல சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நமக்கு கிடைக்கிற சம்பளமும் அதிகாரமும் சொகுசா வாழ்றதுக்காக இல்ல பாஸ், நம்மள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு சும்மா விசுவாசமா வேலை செய்யறதுக்காக. இப்போ நம்ம தவக அரசு மக்களுக்கு வேலை செய்ய ரெடி ஆகிடுச்சு பாஸ். முதல்வர் விஜயண்ணா மற்றும் எம்எல்ஏக்களின் இந்த மாதாந்திர சம்பள விவரங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட போல்டு கமெண்ட்டை போடுங்க. கோட்டை மற்றும் தமிழக அரசின் அடுத்தடுத்த ஹாட் சுவாரஸ்யமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை. மக்களுக்காக உழைக்க போகும் நம்ம புதிய முதல்வர் விஜயண்ணா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் இந்த சம்பள அப்டேட்டுக்கு ஒரு மரண மாஸ் விசில போடுங்க பாஸ். ஒரு விசில் போடுங்க பாஸ்.